ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். சாரி, வீடியோ போட கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் பண்ணிக்கிறேன். என்னோடய பேர் ஆனந்தி. நான் தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் சித்தார்த் ஃபேஷன் அகாடமின்னு அகாடமி ரன் பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் அகாடமியில் டெய்லரிங், ஆரி ஒர்க், பியூட்டிஷியன், மேக்கப் ஆர்டிஸ்ட், நெயில் ஆர்ட் இந்த எல்லா கிளாஸும் போயிட்டுருக்கு. இதுதான் என்னோடய அகாடமி பிக்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாமா? இன்றைக்கி கிளாஸ் லாஸ்ட் கிளாஸ், அதாவது ஃபஸ்ட் டே கிளாஸ் பார்த்ததுலேருந்து கொஞ்சம் கண்டினியூ பண்ணலாம். எப்பவும் போல் ஒரு லைன் போட்டுட்டு அந்த லைன்லேருந்து நீங்கள் போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஃபஸ்ட்டு பிகினர்னால உங்களுக்கு லைன்ஸ் கரெக்டாக வராது. அதனால் ஒரு லைன் போட்டே ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஒரு முடிச்சு மாதிரி நாட் போட்டுட்டு அந்த நாட்டை கீழே அடியில், அதாவது வளையத்துக்கு அடியில் வச்சு மேலே ஊசியிலேருந்து ஸ்ட்ரைட்டாக குத்தி த்ரெட்டை வெளியில் எடுத்துருங்க. த்ரெட்டை வெளியில் எடுத்துகிட்டு அப்படியே செயின், அதாவது ஃப்ரண்ட்டு பேக்கு, லெஃப்ட் ரைட் அப்படி போட்டுகிட்டே வாங்க. கண்டினியூ பண்ணுங்கள். செயின் வந்துடும். என்னோடய பிக்சரில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த வீடியோவில் உங்களுக்கு கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன். நாட்டு போடுறேன் பாருங்கள். அதாவது நீங்கள் லாஸ்ட்டாக போடுற செயினை கொஞ்சம் பெருசாக இழுத்து விட்டுக்கோங்க. பெருசாக இழுத்து விட்டுட்டு அந்த செயினை விட்டுட்டு அந்த செயின்குள்ளேயே நீடில் விட்டு மறுபடியும் புதுசாக ஒரு த்ரெட் எடுங்க. எடுத்து அந்த த்ரெட்டையும் விட்டுட்டு பழைய த்ரெட்டை இறுக்கி பிடிச்சிட்டு கீழே நூலை இழுத்திங்கன்னா லாக் ஆகிக்கும். அடுத்தடுத்த வீடியோவில் கண்டினியூவாக பார்த்துட்டே இருப்பீங்க. அப்புறம் லாஸ்ட் வீடியோவில் 2-3 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க, அதாவது கிளாத் என்ன கிளாத் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பாப்லின் கிளாத் வாங்குங்க, அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்துட்டு செயின் போட ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஒரே சைடே நீங்கள் போட்டுட்டு இருந்தால் உங்கள் கைக்கு வராது, கை வந்து பழக்கம் வராது. அதனால ரவுண்டாக போட்டு அந்த ரவுண்ட்லேயே நீங்கள் செயின் போட ஸ்டார்ட் பண்ணால தான் நீங்கள் எங்கே உட்காந்துருந்தாலும் அந்த ரிங்கை சுற்றி நீங்கள் திருப்பி போடாமல் ஒரே இடத்துலையே உட்காந்து மூவ் பண்ணி நீங்கள் போட முடியும். அப்போ தான் ப்ராக்டிஸ் நல்லா வரும். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு இந்த ரவுண்டில் போடணும். நான் அந்த ரிங்கை வந்துட்டு திருப்பவே இல்லை பாருங்கள். அதாவது இருக்கிற பொசிஷன் அப்படியே உட்காந்து நான் சுற்றி போட்டுட்ருக்கேன். நீங்களும் அதே மாதிரி உங்கள் கை மூமெண்ட்டு தான் திருப்பணும். அதை பாருங்கள். நான் இவ்வளோ தூரம் போட்டு வந்துட்டேன். திருப்புறப்ப நீடிலையும் சுற்றி ரொட்டேட் பண்ணி போடுங்க. நீங்கள் ரொம்ப டைட்டாக இழுத்து போட்டிங்கன்னா அந்த நம்ம தேவையான அந்த இடத்துல போடாமல் கொஞ்சம் உள்ளே தள்ளி போகிற மாதிரி இருக்கும். அதனால் ரொம்ப டைட்டாக இழுத்து போடாதீங்க. இப்போ கரெக்டாக போட்டிருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு சொல்லி கொடுக்குறதுனால நான் அப்படியே போட்டுகிட்டே இருந்தேன். ஒரே இடத்துலையே நீங்கள் கரெக்டாக போடுங்க. அப்போ தான் கரெக்டாக வரும். அதாவது நீங்கள் உட்காந்துருக்க பொசிஷன், உங்களோட கை எல்லாமே அப்படியே இருக்கணும். உங்கள் ஃபிங்கர்ஸ் மட்டும்தான் அந்த நீடில் அப்படியே சுற்றி வரணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அதுக்கடுத்து நம்ம வந்து இந்த பாக்ஸ்குள்ளே போட போகிறோம். பாக்ஸில் ஏன் போட போகிறோம் அப்படின்னா, அந்த இப்போ லீஃப் இதெல்லாம் போடுறீங்கன்னா உங்களுக்கு அந்த கார்னர் கரெக்டாக வரணும். அந்த கார்னருக்காக தான் இந்த பாக்ஸ் போடுறீங்க. இப்போ இதில் நாட் போடுவேன் பாருங்கள். நாட் வந்து மேக்ஸிமம் வெளியில் தெரியவே கூடாது. ரொம்ப குட்டியாக இருக்கணும் நாட்டு. நாட் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ இது ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்கள். எப்போவுமே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஒரு செயின் எது ஸ்டார்ட் பண்ணாலும், அதாவது ரிவர்ஸ் போயிட்டுட்டு, அதாவது இப்போ நீங்கள் செயின் போட ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அப்படியே ரன்னிங்காக வராமல் உங்களோட ஆப்போசிட் டைரெக்ஷனில் போயிட்டு வந்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு ஒரு லாக் மாதிரி ஃபார்ம் ஆகும். இப்போ போகிறேன் பாருங்கள். இந்த பாக்ஸில் கார்னருக்காக நீங்கள் எந்த லைன் போகிறீங்களோ அந்த லைனுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் பக்கத்துலேயே குட்டியாக ஒரு செயின் போட்டு அதை ஃப்ரண்ட்டில் இழுக்கணும். இதில் பாருங்கள், நல்லா தெரியும். ஃப்ரண்ட்டில் இழுத்துருக்கேன் பார்த்தீங்களா? அப்படியே கண்டினியூ பண்ணி போயிட்டே இருங்க. அடுத்த கார்னர் பாருங்கள். இப்போ அந்த சைடு நான் போகிறேன். அதுக்கு ஆப்போசிட் சைடில் குட்டியாக குத்தி அப்படியே ஃப்ரண்ட்டில் இழுக்கிறேன். இப்போ இதில் பாருங்கள், சேம் ஆப்போசிட் சைடு குத்திட்டு ஃப்ரண்ட்டில் போங்க.
அதே மாதிரி நாட்டு போடுறதும் நீங்கள் எந்த இடத்துல முடிக்கிறீங்களோ அந்த இடத்துல கரெக்டாக நாட்டு போடணும். தள்ளியோ சைட்லேயோ அந்த மாதிரிலாம் போடக்கூடாது. நாட்டு வந்துட்டு போட்டிருக்கதே தெரியக்கூடாது, வெளியில் தெரியவே கூடாது. நாட் போடுறது ஃபஸ்ட்டு ஒரு செயின், பெரிய செயின், நீங்கள் முடிக்க போகிற செயினை பெருசாக இழுத்துக்கோங்க. அந்த செயின்குள்ளே நீடில் விட்டு இன்னொரு த்ரெட்டு எடுங்க. அந்த த்ரெட்டை அப்படியே விட்டுட்டு பழைய செயினை நீங்கள் நீடில் பிடிச்சிக்கிட்டு கீழே இருக்க த்ரெட்டை இழுத்தீங்கன்னா உங்களுக்கு நாட் லாக் ஆயிரும். இப்போ டபுள் செயின் போட்டு காட்டுற பாருங்கள். நீங்கள் எப்பவும் போல் ஒரு லைன் போட்டதை ஒட்டியே போடுறது டபுள் செயின். இதே இன்னொன்றும் டபுள் செயினும் சொல்லுவாங்க. அது எப்படின்னா, நீங்கள் உங்களோட செயினை உள்ளே வந்துட்டு திருப்பி, அதாவது செயின் போட்டிருக்கிறதுக்குள்ளேயே இன்னொரு செயின் போடுறது. அது அடுத்த வீடியோவில் நான் காட்டுறேன். இது கேப்பே இல்லாமல் போடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த செயின். ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், கேப்பே இல்லை. ஃபில்லிங்க்கெல்லாம் இதுதான் உங்களுக்கு யூஸ் ஆகும். இப்போ ஒரு லீஃப் ஃபில்லிங் போடுறீங்க, இல்லை ஃப்ளவர்ஸ் போடுறீங்க அப்படின்னா இந்த செயின் தான் யூஸ் ஆகும். பெருசாக எடுத்துகிட்டு நாட் போடுறேன் பாருங்கள். திருப்பி பழைய த்ரெட்டு உள்ளேருந்து வேறு த்ரெட்டு எடுத்து அந்த பழைய த்ரெட்டை பிடிச்சிட்டு கீழே இழுத்துட்டேன், லாக் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இதில் வந்துட்டு அந்த கார்னருக்காக நான் போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஒரு லீஃப் மாதிரி போட்டிருக்கேன். அந்த லீஃபில் எப்போவுமே நீங்கள் லீஃப் ஆகட்டும், திலகம் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் நீங்கள் கீழே இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும், மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. இப்போ அந்த லீஃப் போட்டுகிட்டே வர்றேன். இப்போ இது கார்னருக்காக தான் நான் இதை போட்டு காமிச்சிருக்கேன். எனக்கு சரியாக எடிட் பண்ண தெரியல, எனக்கு தெரிஞ்சதை பண்ணியிருக்கேன் சிஸ்டர். இன்னும் போக போக நான் கற்றுக்குறேன். பாருங்கள், அந்த கார்னர் வந்துட்டு மேலே போய் திருப்பி அப்படியே ஆப்போசிட்டில் கீழே இழுத்துருக்கேன். அந்த பாக்ஸ்